வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி காசில அதாவது நம்ம மனோஜ் வேற அந்த நியூமராலஜிய கூப்பிட்டு இப்படி வேற சொல்றாப்புல. என்னது இந்த மாரி டைவர்ஸுக்கு அவ குடுக்குறேன்ட்டா, அவள எப்படி விட்டு பிரியன்னு மனசு இல்ல அப்படிங்கிறாப்புல. அதே நேரத்தில வந்து அந்த புதுசா வந்த அந்த ஆஃபர் அதாவது கல்யாண ஆஃபரையும் வந்து ஏத்துக்க முடியுமா? வேணாமா? அப்படிங்கிற குழப்பத்திலேங்க அவரு ஏத்துக்க சொல்லிட்டு போயிடுறாப்புல. சரி எப்படியோ பணம் கிடைக்குதுல்ல அப்படின்ட்டு. இங்கிட்டு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாப்புல நம்ம முத்து. அதுக்கு அம்மா வரணும். வர்றேன்றாப்புல. ஏன்னா, அங்க வச்சு சிந்தாமணிய அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம மனோஜ் வர்றாப்புல வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல, ஆ எல்லாருக்குமே புரிஞ்சு போகுது. ஓ! இவன் வந்து பணத்துக்காக தான் இப்படி பண்றான். ஏன்னா அந்த லூசு பொண்ண கல்யாணம் பண்ண போறான் அப்படின்ட்டு சொன்னோனவே என்கிட்ட நம்ம விஜய் ஆண்டி வந்து பயங்கர கடுப்பாறாங்க. போய் அந்த லூசு பொண்ணுக்காக பணத்துக்காக லூசு பொண்ண கல்யாணம் பண்ண போறியா? அப்படின்ட்டு திட்டி விடுறாங்க. ஏதாவது பண்ண கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிறாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தில வந்து நம்ம ரேகாவையும், சத்யாவையும் காட்டுகிறாங்க. இவங்க நம்ம சீதாவோட மாப்பிள வேற உள்ள போ அப்படின்னு சொல்லிறாங்க. நம்ம அடாவடித்தனம் பண்றாப்புல யாரு நம்ம சீதாவோட மாப்பிள. இது எல்லாத்தையும் பாட்டி வந்து கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு, இவன் பண்றது சரியில்ல. நீ எப்படி வாழ்ற அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டிக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு. சீதாவோட வாழ்க்கை சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம விஜய் ஆண்டி வந்து இங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வர்றாங்க. எதுக்கு? ரோகிணி கூப்பிட்டாப்லன்ட்டு. ஏன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறாப்புல. கடைசி வந்து சொல்றாப்புல, இந்த மாரி நான் டைவர்ஸ் குடுக்குறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, விஜய் ஆண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் வந்து எரியுது. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.